ப்ளஸ் பாருங்க எறா. இது வந்து இது நிறைய வெரைட்டி வரும். பெரிய பெரிய எறா வரும், டைகர் எறா, வண்டரா, கல்றா, சமக்கரா, இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸு. ஆமாம், நிறைய சுல்றா, கல்றா, அப்புறம் சிங்கரா, இந்த மாதிரி. இந்த எறா உரிக்க தெரியாத கண்டிப்பாக இப்படி ஃபாலோ பண்ணிக்க. அப்படி லைட்டாக ஊற்றிட்டு நான் வந்து கத்தியில் பண்ணுறேன். நீங்கள் வந்து தாராளமாக ஒரு சின்னதாக வீட்டுக்கிட்டு பண்ணலாம். இந்த அழுக்கு எடுக்கணும், ஊற்றிட்டு இது அழுக்கு கரெக்டாக கோடு போட்டு இப்படி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். பாருங்க, அவ்வளோதான். இதுதான் இதில் மேட்ரு. இந்த அழுக்கு இப்படி எடுத்துட்டிங்கனாக்கா சுத்தமாகிடும். இது அழகாக அப்படியே ரெண்டாக குழந்தை அப்படியே விட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணாக்கா செம்மையாக இருக்கும். இல்லை அந்த 2 பீஸாக போட்டும் வறுக்கலாம், வேறு லெவல். இது கிரேவி மாதிரி பண்ணலாம். பட் இல்லைனாக்கா